பாதுகாப்பு படை வீரர்களின் நலனை காக்க மத்திய அரசு எப்போதும் உழைத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பதிவில், ஆயுதப்படை வீரர்கள் தினத்தன்று நமது நாட்டை பாதுகாப்பதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த துணிச்சலான பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களது தியாகம், துணிச்சல் மற்றும் கடமைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை முன்மாதிரியாக திகழ்வதாகவும் பதிவிட்டுள்ளார். மேலும் நமது வீரர்கள் தேசபக்தியின் அடையாள சின்னமாகவும் திகழ்ந்து வருவதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். மேலும் மத்திய அரசு நமது வீரர்களின் நலனுக்காக பாடுபட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள அக்னூரில் நடைபெற்ற 9வது ஆயுதப்படை வீரர்கள் தின நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், காஷ்மீருக்கும் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் இடையே உள்ள இடைவெளியை நீக்குவதே மத்திய அரசின் முதன்மையான பணியாக உள்ளதாக தெரிவித்தார். அக்னூர் பகுதியானது தில்லியைப் போலவே நமது மனதிற்கு நெருக்கமான பகுதியாக உள்ளதை இன்றைய நிகழ்ச்சி எடுத்துக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார்.